ஹலோ கைஸ், டுடே நம்ம வந்து செம்மையான சண்டே ஸ்பெஷல் கறி குழம்பு ரெசிபி ஈஸி அண்ட் டேஸ்டியாக கெட்டியாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம 2K Daily One ரெசிபி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, எல்லோரும் டேஸ்ட்டாக செம்மையாக சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு சவான் பண்ணிட்டு நம்ம வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வர நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வதக்கிட்டு ப்ரௌனிஷாக வெங்காயம் வந்துட்டு ஆகணும். நம்ம வந்து அதுக்கப்புறம் மல்லித்தலைகள், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து கொத்தமல்லி இதெல்லாம் கிள்ளி வச்சுருந்தோம், அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஆட் பண்ணி வெங்காயத்தோடு நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆகி வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக ஆகணும் கைஸ். அது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து ப்ரௌனிஷ் ஆயிரும். வெங்காயம் வதங்கினதாங்க டேஸ்ட் வரும். அதே மாதிரி வெங்காயம் வதங்கின ஸ்டாக்கில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து நம்ம தக்காளி வச்சுருந்தோம், தக்காளி கொஞ்சம் 5-6 வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கி விட்டுக்கோங்க கைஸ். வதக்கி விட்டு எண்ணெய் பத்தலாட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஊட்டினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டுங்க கைஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண முடியும். நல்லா அது போகிறதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அப்போ தான் நமக்கு வந்து பச்சை வாடை அடிக்காது. அது அளவு கிண்டிகிட்டே இருக்கணும் கைஸ். நல்லா கிண்டிகிட்டே இருங்க கைஸ். அப்போ தான் உங்களுக்கு பச்சை வாசனை வந்து போகும். மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அந்த சாக்கில் நம்ம வந்து மசாலா வந்து இன்றைக்கி என்ன சேர்க்க போகிறோன்னா வீட்டு மிளகாய் தூள், கரம் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் கைஸ். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். சேர்த்து உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வந்து நம்ம தக்காளி வெங்காயத்தோடு வந்து மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரஃபாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கிண்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் மசாலா சேர்த்தோம்ல, இந்த மசாலாவோட வாசனையும் போகிற அளவு கிண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் அள்ளி போட்டுடலாம் கைஸ். சிக்கன் அள்ளி போட்டுட்டு லெக் பீஸு இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கோங்க. நான் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டுறணுங்க கைஸ். கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு கெட்டியாக தேவைக்கு தேங்காய் தான் கைஸ். தேங்காய் அரைச்சி நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சாலும் ஓகே தான். ஊற்றிட்டு ஒரு தேங்காய் அரைச்சி முன்னாடி நல்லா வேக விட்டுறணும். தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கம்மியாக தான் வேக விடணும். வேக விட்டு எடுத்தால் உங்களுக்கு கெட்டியாகும். ஃபைனலாக நம்ம வந்து மல்லித்தலை வந்து தூவி எடுத்தோன்னா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு கைஸ். நம்ம அடுப்பு அமர்த்தியாச்சு. அப்புறம் மல்லித்தலையை தூணும், செம்மையாக ரெடி ஆயிரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றின உடனே வந்து கட்டியாகாது. கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இந்த மாதிரி கிரேவியாக செய்கிறது வேறு, இந்த மாதிரி குழம்புலே கிரேவியாக வைக்கிறது வேறு கைஸ். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஊற்றி சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கறியாக நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும் கைஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். சிக்கனில் லெக் பீஸ் கூட செம்மையாக வந்துருந்துச்சு கைஸ். அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாமா? அப்படியே எடுத்து நானும் ஒரு கறியை வச்சு அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம வச்சா குழம்பாடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு கைஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான மெத்தடாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கைஸ். வேறு லெவலில் இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ்.